பேய்பாஸ் நிகழ்ச்சியில் விதிமுறைகளை மீறியதால் பன்மேலியை பிடிப்பதற்காக பேய்பாஸ் தலைமைச் செயலகத்திற்குள் பேய் போலீஸ் நுழைகிறான். அந்த பேய் போலீஸை எதிர்கொள்வதற்காக பன்மேலி கோஸ்ட் ரூமிற்குள் சென்று தன்னை போலவே ஒரு பேயினை உருவாக்குகிறாள். இதுதான் நான் உருவாக்கின பேயா? என்னடி வாய்ஸ் இது? காஞ்சரிங் பேய்க்கு கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி இருக்கு. பன்மேலி, நீ எங்க ஓடினாலும் கண்டுபிடிச்சிருவ. ஆஹா, இந்த போலீஸ் தலைய வேற எப்ப பார்த்தாலும் தோசை சுடுற மாதிரி துப்பாக்கி வச்சு டமால் டமால்னு சுட்டுக்கிட்டே இருக்கானே. முதலாளி, என்னை எதுக்கு உருவாக்குனீங்க? ஏய், இந்த பாரு பேயே, உன்னோட வாழ்க்கை லட்சியமே என்ன பத்திரமா பாதுகாக்கிறது தான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. எனக்கு வர்ற ஆபத்தை நீ தான் தடுத்து நிறுத்தணும். அது மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த பேய்பாஸ் தலைமைச் செயலகமும் நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நமக்கு எதிரா யாரு வந்தாலும் அவங்கள தடுத்து நிறுத்தணும். எருமமாடு போடும் சாணி, நீங்க தான் இந்த பேய்பாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ராணி. ஏய், ஒரு பேயா இருந்து பயமுறுத்துவான்னு பார்த்தா இப்படி பஞ்சு டயலாக் பேசிட்டு இருக்கறா. அட கடவுளே கடவுளே, என்னத்த அழுத்தி ஒன்னு உருவாக்குனனோ தெரியலையே. சரியான சோக்கர் பீஸால இருக்கா. கவலைப்படாதீங்க ராணி, பார்க்கதான் சொல்ல மாதிரி இருக்கேன். சூடானே சுளுக்கு எடுத்துருவேன். ஏற்கனவே உன் வாயே சுளுக்கெடுத்து கோண வாய் மாதிரி தான் இருக்கு. இதுல நீ அடுத்தவங்களை சுளுக்கெடுக்க போறியா? ஓஹோ, கோஸ்ட் ரூமுக்குள்ள இருக்கியா? பன்மேலி, இன்னையோட உன் கதை முடிய போகுது. அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ! அந்த போலீஸ்கார ரூம் கதவு கிட்டே வந்துட்டான். கொம்பு வச்ச காளமாடு மாதிரி இருக்கியே, உன்னால அவனை அழிக்க முடியுமா? கவலைப்படாதீங்க முதலாளி, அவனை நான் அழிச்சிருவேன். ஓ மூஞ்சியே ரப்பரை வச்சு யாரோ அழிச்ச மாதிரி தான் இருக்கு. இதுல நீ அவனை அழிக்க போறியா? சரி சரி, நீ என்னமோ பண்ணி அவனை அழிச்சிரு. நான் ஓரமா போய் வேடிக்கை பார்க்கறேன். பன்மேலி, இதோ வரேன். பரவாயில்ல, பேய்க்கும் நடக்கிற சண்டைய வேடிக்கை பார்க்கறது நல்ல ஜாலியா தான் இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ராணி பன்மேலி சுட வருவா? ஓஹோ, கதை அப்படி போகுதா? அந்த பன்மேலி அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவ உருவத்திலேயே பேய உருவாக்கிட்டாளா? அப்போ ஓகே, இதோ நானும் வரேன். இந்த
ஆமா குட்டி பொண்ணு, என்ன சண்டை போட ரெடியா? நான் எப்போதும் ரெடி தாண்டா மொட்டை. மொட்டையா? நெல்லடி, இப்பவே உன் கதைய முடிக்கிறேன். என்ன ஒரே அடியில சாஞ்சிட்டியா? அச்சச்சோ, என்ன இவன் ஒரே அடியில சாஞ்சிட்டா? பக்கமா நீ பஞ்சு டைலாக் பேசும்போதே நினைச்சண்டி நீ பஞ்சரா போய் தான் விழுவண்டு. சரி, அப்போ நான் போய் இன்னொரு பேய உருவாக்குறேன். நான் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏய், சுண்டல் விக்கிற சுண்டலி மாதிரி இருக்கிறா, உனக்கெல்லாம் பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா? இப்பவே உன்னை அழிக்கிறேன்டி. யாருக்கிட்ட போலீஸ் கதை முடிஞ்சு போச்சு. யாய் கொம்பு வச்ச பேயே, நீ ரொம்ப ரொம்ப வீக்னஸ் ஆன பேய் தான். ஆனா உன் தலையில இருக்கிற கொம்பு தான் சக்தி வாய்ந்ததா இருக்குது. உன் தலையில இருக்க கொம்பை வச்சுதான் நீ என்ன தோக்கடிச்சிருக்கா. பாப்போம் எவ்வளவு நாள் நீங்க இந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறீங்கன்னு பாப்போம். ஒரு கொம்பு வச்ச பேய வச்சு எங்களையே விரட்டி அடிச்சிட்டீங்களா? கண்டிப்பா எங்க பாஸ் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவாரு. சபாஷடி சபாஷ், நீ சூப்பரா சாதிச்சிட்ட. அடியே கொம்பு வச்ச காலமாடு, உன்னை உருவாக்குனதை எண்ணி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன்டி. இனிமே இந்த ஒட்டுமொத்த கோஸ்ட் பாஸ் ஹெட் குவார்டர்ஸும் இனி நம்மளோட கோட்டை. சரி சரி, உள்ள வா, நாம போய் பேய் பாஸ் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். பேய் பாஸ் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். கோஸ்ட் பாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்களான்னு தெரியலையே. என்னது இது? அப்போ அப்போ அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்குள்ள வரலையா? ஆஹா, பேய் பாஸ் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் என்னால அக்சஸ் பண்ண முடியலையே. விஷத்தினால பாதிக்கப்பட்ட எல்லாரும் குணமாயிட்டாங்களா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில ஓடிட்டாங்களா? எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. அம்மா அம்மா அம்மா, பார்த்து இறங்குங்க. இதுதான் அந்த பேய் பாஸ் ஹாஸ்பிட்டலா? ஏய்
எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க அவன் ஒருத்தர் கூட இல்ல. அம்மா நர்ஸ் அம்மா யாராச்சும் இருக்கீங்களா? அம்மா இங்க பாருங்கப்பா, ஏதோ மருந்து பாட்டில் வச்சிட்டு போயிருக்கானுவ. கோஸ்ட் பாஸ் மெடிசனா? இந்த மருந்து தான், இந்த மருந்து தான். வாங்க மருந்து குடிப்போம். சரி, மயக்கமா வருது, என்னத்தையோ அள்ளி குடிப்போம் வாங்க. மருந்து கசக்குதுப்பா. சரியா சொன்னிய தம்பி, மருந்து பயங்கரமா கசந்து கிடக்கு. வேற வழி இல்ல, குடிச்சுதான் ஆகணும். ஐ, மருந்து வேலை செய்யுது, மருந்து வேலை செய்யுது. ஐயா, நம்ம எல்லாரும் குணமாயிட்டோம். வாங்க வாங்க, மறுக்கா ஆம்புலன்ஸ்ல ஏறி நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. என்னது இது? எங்களால ஏன் வெளியில போக முடியல? பேய் பாஸ் வீட்டில் இருந்து வந்த ஹவுஸ்மேட்ஸ்களே, இனிமே இந்த கோஸ்ட் பாஸ் ஹாஸ்பிட்டல் தான் உங்களோட பேய் பாஸ் வீடு. இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை மீறி யாராலையும் வெளியே போக முடியாது. உங்களோட புது பேய் பாஸ் வீட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். Big Boss.